கேரளாவோட கேபிட்டல் அங்கே ஃபேமஸான ஒரு டிஷ்ஷை எடுத்து தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். திருவனந்தபுரம் சிக்கன் ஃப்ரை. ஒரு பிரியாணிக்கு வச்சு சாப்பிட்லாம், ஒரு பரோட்டாவுக்கு வச்சு சாப்பிட்லாம். கேரளானால பிரியாணி பரோட்டா ரொம்ப 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 ஃபேமஸ்ஸு. இது ரெண்டுத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் திருவனந்தபுரம் சிக்கன் ஃப்ரை. வணக்கம் கட்டுறது கையில் நேரில் வணக்கம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கேரளா பக்கம் திருவனந்தபுரத்தில் இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் காரைக்குடியிலே இருந்து திருவனந்தபுரத்து ஸ்பெஷல் தானே இன்றைக்கி பண்ண போகிறோம். கேரளாவோட கேபிட்டல் அங்கே ஃபேமஸான ஒரு டிஷ்ஷை எடுத்து தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். திருவனந்தபுரம் சிக்கன் ஃப்ரை. கேரளா மட்டும் திருவனந்தபுரம் மட்டும் ஃபேமஸ் கிடையாது. ஒத்துமொட்ட நல்லா தெரிஞ்சவங்க, சிக்கன் விரும்பி சாப்பிட்றவங்க இந்த கோழியை கண்டிப்பாக ருசித்து சாப்பிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும், அவ்வளோ மனமாகவும் இருக்கும். சேர்க்கக்கூடிய பொருட்கள் அவ்வளோ தரமான பொருட்களாக இருக்கும் உள்ள. அப்படின்னு அவ்வளோ ஒரு தரமான பொருட்கள்லாம் இருக்குல்ல. ஏன்னா இது வந்து பார்த்தோன்னா எல்லாத்துக்குமே ஒரு பிரியாணிக்கு வச்சு சாப்பிட்லாம், ஒரு பரோட்டாவுக்கு வச்சு சாப்பிட்லாம். கேரளானால பிரியாணி பரோட்டா ரொம்ப 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 ஃபேமஸ்ஸு. இது ரெண்டுத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் நீங்கள் நம்ம பண்ணி காட்ட போகிற திருவனந்தபுரம் சிக்கன் ஃப்ரை. தமிழ்நாட்டு கோழிக்கறி இதுவரையும் நம்ம சாப்பிட்ருப்போம். இப்போ கேரளா திருவனந்தபுரத்து கோழிக்கறி சாப்பிடலாம். வாங்க போலாமா? போகலாண்ணா. திருவாண்டரம் சிக்கன் ஃப்ரைக்கு தேவையான பொருள் பார்க்க போகிறோம். திருவனந்தபுரம் கோழி வறுவல். நல்லா 100 கிராமாக கட் பண்ண பெரிய பெரிய கோழிக்கறி. இவ்வளோ பெருசு வேணுங்களா? ஆமாங்க. இந்த ரெசிபிக்கு கோழி பீஸு நல்லா பெருசாக இருக்கும், பிரியாணி பீஸ் அளவு இருக்கணும். இடித்த பச்சை மிளகாய், இடித்த இஞ்சி, இடித்த பூண்டு, நறுக்குன வெங்காயம், கருவேப்பிலை, முழு பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், மல்லித்தூள், உப்புத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு அரவை, கெட்டி தயிர், தேங்காய் எண்ணெய், சுத்தமான செக்கெண்ணெய், கடலை எண்ணெய். இவ்வளோ தாங்க நம்ம திருவனந்தபுரம் கோழிக்கறிக்கு தேவையான பொருள். இன்னும் 2 எண்ணெயுமே வச்சுருக்கீங்க? ஆமாங்க. இந்த எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடைசியாக அந்த எண்ணெய் தேங்காய் எண்ணெய் சேர்ப்போம். சில பேர் தேங்காய் எண்ணெய் சேர்க்காம தேங்காய் துருவல் சேர்க்கலாம். ரெண்டுத்துக்கு எது வேணால் சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெயை சேர்த்துக்கணும். நீங்கள் 1 கிலோ கோழிக்கறி எடுக்கிறதுனா இல்லை பெரிய பெரிய பீஸாக எடுங்க. எந்த பார்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. அது நெஞ்சு பகுதியாக இருக்கலாம், கால் தொடை எதுவாக இருக்கலாம். பெரிய பெரிய பீஸாக இருக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொத்து கருவேப்பிலை. இன்னும் பாத்திரத்தில் சேர்க்காம தாம்பரத்தில் சேர்க்குறீங்க? தாம்பரத்திலே மசாலா போட்டுறேங்க. ஒரு 4 பச்சை மிளகாய், முழு பச்சை மிளகாய். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி நிறத்துக்காக. 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கருப்பு மிளகுத்தூள். இப்போ கொஞ்சம் சேர்க்கணும், முடிவில் கொஞ்சம் சேர்க்கணும். 150 ml நல்ல கெட்டி தயிர், நல்ல புளிப்பு தயிராக எடுத்துங்க. புளிப்பு தயிராக சேர்க்கணுமா? தயிர்னாலே புளிப்பு தயிர் இருக்கும். சில தயிர் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தயிர் புளிக்காதுங்க. வீட்டில் அடிக்கிற தயிர், நம்ம வீட்டிலே தயிர் செய்வோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் டப்புன்னு புளிக்காது. கடை தயிர்னா கடையிலேருந்து நம்ம கை மாதிரி வரதுக்குள்ள புளிப்பு ஏறிடும். இந்த வெயில் காலத்துக்கு டட்டுன்னு புளிச்சிடும். அதனால் புளிப்பு தயிர் சேர்க்கணும். அதனால் எலுமிச்சம்பழம் இல்லை. ஒரு 60 to 70 கிராம் அளவு இஞ்சி பூண்டு அரவை ரெண்டுமே ஒன்றா சேர்த்து அரைச்சிருக்கோம். இதையும் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த திருவனந்த கோழிக்கறிக்கு மசாலாக்கு ஏற்ற உப்புத்தூள் சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா அந்த கருவேப்பிலை, பச்சை மிளகாய், நம்ம சேர்த்த மசாலா தயிரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் முடிக்கு நல்லா ஊற வைக்கிறோம். நாடெக்ஸ் சொல்லுங்கள் ஐயா. பக்கா ரெடி பண்ணிட்டீங்களா? மசாலாலாம் போட்டு சூப்பராக மசாலா போட்டாச்சுங்க. அதில் அந்த கருவேப்பிலை, அந்த மிளகாவோட இதை வந்து நம்ம அப்படியே வறுத்து எடுக்க போகிறோம். அப்படி 1/2 மணி நேரம் ஊறணுமா? 3/4 மணி நேரம் குறையாமல் ஊறினா இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் போதுமானது. 3/4 மணி நேரம் ஊறினா நல்லா ஜூஸியாக கிடைக்கும். இது வந்து சாப்பிடும்போது நல்ல ஜூஸி ஃப்ளேவராக கிடைக்கும் ஒரு சிக்கன். அதனால தான் பெரிய பெரிய பீஸ் எடுத்துது. திருவேண்டரம் சிக்கன் ஃப்ரைக்கு சூப்பராக மசாலா போட்டு நல்ல கறி 3/4 மணி நேரத்துக்கிட்ட ஊறிடுச்சு. இப்போ உருளி போட்டாச்சு. உருளி நல்ல சூடில் இருக்குது. இப்போ ஒரு 120 ml செக்கெண்ணெய், கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க. இந்த எண்ணெய் முதல் எண்ணெய், கடலை எண்ணெய். அடுத்து உடனே சிக்கனை இறக்கிறீங்களா? அவ்வளோதாங்க. எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குது. ஏன்னா பச்சை மிளகாய் முழுசாக இருக்குது. டேரெக்டாக நம்ம வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் இந்த சாந்தோடு அப்படியே இறக்கி மிக்ஸ் பண்ண பச்சை மிளகாய் சாஃப்டாகவும், கருவேப்பிலை வாசனை இந்த கோழியிலையும் எண்ணெயிலும் சூப்பராக இறங்கும். இதில் இப்போ நம்ம கோழியை வதக்கி எடுத்துக்கிறோம். அப்படியே நல்லா இதிலே வதங்கணுங்க. ஒரு 75% கோழி வந்து இதிலே நல்லா வதங்கி வரணும். மீதி 25% நம்ம இடித்த மசாலா வச்சுக்கிறோம். இடித்த மசாலா கிடையாது, ஒவ்வொரு பொருளும் இடித்து வச்சுருக்கிறோம். அது கூட சேர்த்து ஒரு 25%. மொத்தமாக 100% அந்த கோழி அவ்வளோ அருமையாக இருக்கும்.
பொறுமையான செய்முறை, செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சுவையாக இருக்கும். கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்க்கல. அந்த மசாலா, அந்த தயிர் அது விட்ட கொஞ்சம் தண்ணியில் கறி நல்லா 75% வெந்து வரணும்னு சொன்னால் அது மாதிரி பொறுமையாக வெந்து வருது. மசாலாவோட கறி நல்லா வேகட்டும், அது முடியும் நம்ம குக் பண்ணணும். சொன்ன மாதிரி 75% கோழி சூப்பராக அந்த மசாலாவோட பார்த்தாலே தெரியும் அப்படி இருக்கும். ஆனால் கேரளாவில் வந்து பார்த்தோன்னா பிரியாணி ஃபேமஸ், அந்த வெள்ளை பிரியாணி சொல்ல ஃபேமஸ்ஸு. அந்த பிரியாணிக்கு இதுதான் ஒரு ஃபஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக ஆர்டர் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரை தான் ஆர்டர் பண்ணுவாங்க. பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம பாத்திரத்துக்கு அப்படியே மாற்றிக்கிறோம். மீது 25% அடுத்தது இடித்த மசாலா வச்சுருக்கோம், அதோட சேர்க்க போகிறோம். வா, பார்க்கும்போது பக்கா இருக்குங்க ஐயா. நம்ம அந்த மசாலாவோட 75% கோழி ரெடியானது தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்தது இடித்த மசாலாவை சேர்த்து நம்ம இப்போ வதக்கி அந்த மசாலா வாசனையை ஏற்ற போகிறோம். அதுக்கு திருப்பியும் செக்கெண்ணெய், கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறோம். ஒரு 70 ml எண்ணெய். இப்போ முன்னாடியே சொல்லியிருப்போம், இடித்த இஞ்சி ஒரு 30 கிராமு, இடித்த பூண்டு ஒரு 30 கிராம், அப்படி ஈக்குவலாக சேர்த்துக்கிறோம். இது எல்லாமே கையிலே இடித்தது. இதுக்கு சுவையும் அதிகம், மனமும் அதிகம். ஒரு 3 பச்சை மிளகாய் இதுவும் இடிச்சுக்கிறோம் விதையோட. இடித்த இஞ்சி, இடித்த பூண்டு, இடித்த பச்சை மிளகாய். ஒரு 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கிறோம், அதையும் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் இப்போ கண்ணாடி பதத்தில் இருக்குது. இந்த நேரத்தில் அந்த இடித்த ஐட்டத்தோட இதை அப்படியே நம்ம மசாலா போட்டு வதக்கி வச்சுருங்க. 75% இருக்குது பார்த்தீங்களா, இதை சேர்த்து மீதி 25% இந்த இடித்த மசாலாவோட வதக்கணும். இவ்வளோ தாங்க திருவனந்தபுரம் சிக்கன் ஸ்டைலு. இதுதான் திருவனந்தபுரமா? நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பொடி மாசு மாதிரி சிக்கன் பொடி மாசா? பொடி மாசு சைஸ் ஆகிடுது. கண்ணாடி பழத்தில் இருக்கிற வெங்காயத்தை சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கும் போது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இன்னும் ப்ரௌன் கலர் ஆகும்போது ஒரு சிறு கசப்போட டேஸ்ட்டு கிடைக்கும். இது வந்து லைட் ஸ்வீட் டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த கறியோடு அந்த வெங்காயம் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். தேங்காய் பூ கூட நீங்கள் சேர்க்கலாம். நாங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும், வாசனைக்காக தான். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய். இந்த டிஷ்ஷுக்கு தேங்காய் கடைசியாக முடியுமோ சேர்க்கணும். ஆரம்பத்தில் கடலை எண்ணெய் சேர்க்குறீங்க, முடிக்கும் போது தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும். வாசனை வந்து தகதகன்னு மில்லுதுங்க. இந்த வெங்காயத்தோடு கடித்து இந்த கறியை சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்கும். அந்த தேங்காய் எண்ணெய் மணம், இந்த வெங்காயத்தோட சுவை, இந்த சிக்கன் மேலே ஏறி இருக்கிற காரம், அந்த இடித்த பொருட்கள் எல்லாமே சரியான டேஸ்ட்டாக இருக்கும். திருவனந்தபுரம் கோழி திருவனந்தபுரம் தான். முன்னாடியே சொல்லியிருப்பேன், கடைசியாக முடிக்கும் போது மிளகு சேர்ப்பேன்னு. முன்னாடி மிளகு சேர்த்துருக்கோம் மசாலாவுக்கு. இப்போ முடிக்கும் போது மிளகு சேர்த்து அதுவும் அடுப்பு அணைச்சிட்டு அவ்வளோதாங்க. ஏன்னா அடுப்பு அணைச்சா உங்களுக்கு அந்த பச்சை வடை வராது, காரம் மட்டும் ஏறும். இதே நீங்கள் ஹீட்லேயே மிளகு போட்டு வதக்குனீங்கன்னா கசப்பு கொடுத்துரும். ஒரு இவ்வளோ தூரம் செஞ்சு கசக்குதுன்னு கஷ்டமாயிடும். அட்டகாசம். திருவனந்தபுரம் சிக்கன் வறுவல் ரெடி. வழக்கம் போல் சாப்பிடும்போது வந்துருக்கீங்க. வெளியில் கொஞ்சம் வேலை நான் போய் வரத்தருக்குது. திருவனந்தபுரம் சிக்கன் வறுவல் ரெடிண்ணா. சும்மா படா பீஸ் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காரு. கேரளாவில் அதுவும் ஒரு ஏரியா செம்மையாக இருக்குது, செம்ம லொக்கேஷன். ஆனால் திருவனந்தபுரம் கறி வேறு லெவலில் இருக்குது. சாப்பிட்லாமா? அது எப்படி தான் கரெக்டாக ரெடி ஆனோடனே வந்துடுறேன்னு தெரியல. மணி அடிக்கிறாங்க ஐயா. ரெடி ஆகும்போது மட்டும் வேலை இருக்காது அவருக்கு. எங்கேருந்து தூக்குறாரு அவரு? சேஸுங்க ஐயா, எல்லாம் ஒரே சைஸில் இருக்குது பார்த்தல. செம்ம பீஸ்ண்ணா. ஒவ்வொரு பீஸும் 100 கிராம். 100 கிராம் ஒன்று சாப்பிட்டா பீஸ். திருவனந்தபுரத்து பீஸ் ஒன்று சாப்பிட்டா போதும் போல இருக்கியா? பசி அடைக்கணும் போல இருக்கியா? அந்த ஃபங்க்ஷனுக்குலாம் இவ்வளோ பெரிய பீஸ் வச்சாதான் என் மரியாதை. சின்னதெல்லாம் வைக்கக்கூடாது. ஓ அப்படி. அதனால தான் இந்த டிஷ்ஷுக்கு நம்ம சேர்த்துக்கிற பீஸ் ஒன்று படா பீஸ். சாரே அடிபொலியா? வேறு லெவல்ப்பா. கேரளாவை நாக்கு கொண்டு வந்துட்டேங்க. அந்த தேங்காய் எண்ணெய், கடைசியாக முடித்த தேங்காய் எண்ணெய் நின்று பேசுது. பூண்டு இஞ்சிலாம் போட்டு சும்மா பக்காவாக ரெடி பண்ணியிருக்காருண்ணா நம்ம சேட்டா. செம்ம வாய்ப்பே இல்லை, இதுவரையும் சாப்பிட்டல திருவனந்தபுரம் கோழிக்கறி வருவலா. அவ்வளோ ஒரு டேஸ்ட்ண்ணா. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க.
அப்படி பிரித்தாலே நூலாக அழகாக வந்துடும் பாருங்க. சிறப்பு. அந்தளவு வெந்திருக்கு. பீஸ் இவ்வளோ பெருசாக இருந்தாலும் அவ்வளோ சூப்பராக நம்ம முன்னாடி அந்த வருத்தம் பார்த்தீங்கன்னா டைம் எடுத்து ஒரு 75% சொன்னேன். அதில் வறுப்பறத்தில் தான் இருக்குது. அந்த சுவை ஃபுல்லாக அதில் ஏறணும். செம்ம டேஸ்ட். ஏன் மாஸ்டர் கன்னியாகுமரி டு காஷ்மீர் பயணம் போனால் அப்போ ஏன் இதை நீங்கள் செஞ்சு காட்டல? திருவனந்தபுரம் கோழி குழம்பு வச்சுருந்தோம். திருவனந்தபுரம் கோழி குழம்பு சாப்பிட்டீங்களா? மீன் குழம்பு வச்சோம், கோழி குழம்பு வச்சோம். இன்றைக்கி வறுவல். ஐயா தரமாக இருக்கு ஐயா. கேரளா ஸ்பெஷல் மட்டும் இல்லை, நம்ம சுற்று வட்டாரன்னா நம்ம உலகத்தில் எந்தெந்த நாட்டோட ஸ்பெஷலும் நம்ம மாஸ்டர் கண்டிப்பாக தரமாக செஞ்சு கொடுப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. எந்த ஊர் ஸ்பெஷலாக இருந்தாலும் நாங்கள் இந்த ஊரில் செஞ்சு காட்டுவோம். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் ஐடி இருக்குது, கட்டுறது கையளவு பாண்டி. அதையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.